வெல்கம் டு லட்சுமி அம்மா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மீன் பொரிச்சது பார்க்க போகிறோங்க. மீன் பொரிச்சது கேரளா ஸ்டைலில். ஒரு 3/4 கிலோ மீன் இருக்குங்க. வவ்வால் மீன் வாஷ் பண்ணி கழுவி இது மாதிரி துண்டு போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு மசாலாலாம் எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேங்க, சாறு எடுத்து வச்சுருக்கேன். நான் குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். தனித்தனியாக போடுறவங்க தனி மிளகாத்தூள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுட்ரு யூஸ் பண்ணுறேங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுடலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. இதில் கல்லெண்ணெய் தான் விடுறாங்க. விருப்பப்பட்டால் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். அதான் கேரளா ஸ்டைலுக்கு தேங்காய் எண்ணெயில் செய்வாங்க. அதான் அந்த மசாலாவை ஈவனாக எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிடலாங்க. நம்ம மசாலா மட்டும் இந்த மாதிரி போட்டு நல்லா பரட்டி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த மீனில் அப்ளை பண்ணிடலாங்க. இந்த மசாலாவெல்லாம் எல்லாம் இந்த கோடு உள்ளெல்லாம் போகிற மாதிரி அப்ளை பண்ணி விட்ருங்க. நல்லா மசாலா இதுக்குள்ளேயும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஈவனாக போட்டு நல்லா தடவிடுங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஊறினாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான தொக்கு என்னன்னு பார்த்து ரெடி பண்ணிடலாங்க. இது ஊறுறதுக்குள்ளே வாங்க அடுத்தது பார்க்கலாம். மீன் பொரிச்ச மீன் பண்ண போகிறோங்க. அதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. கிரேவி ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. மஞ்சத்தூள், தாளிக்க கொஞ்சம் கடுகு, சீரகம், மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க. அவ்வளோதாங்க. இது கிரேவி ரெடி பண்ண போகிறோங்க. சட்டி வச்சு சட்டி காஞ்சிச்சு. கொஞ்சமாக கல்லெண்ணெய் ஊற்றிட்டுருங்க. இது கேரளா ஸ்டைல் மீன் டிஷ்ஷுன்றதுனால தேங்காய் எண்ணெயில் சமைப்பாங்க. வேணுன்றவங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றி சமைக்கலாம். இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க. கடுகு கொஞ்சம். பொரிச்ச மீனுக்கு கிரேவி தாங்க பண்ண போகிறோம் நம்ம. அதுக்கு தேவையானதெல்லாம் போட்டுட்ருக்கேன். கொஞ்சமாக சீரகம். கடுகு பொரிஞ்சிச்சுங்க. எடுத்து வச்சுருந்தேன் இந்த 150 கிராம் சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுருவேன். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா தக்காளி போடலாங்க. வதங்கிட்டு வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. தக்காளி போட்டுடலாம். அரிஞ்சு வச்ச 2 பச்சை மிளகாவும் இதில் போட்டுருவேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுலாங்க. இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. ஆல்ரெடி மீனில் உப்பு போட்டிருக்கோம். கருவேப்பிலைங்க, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் நல்லா வதக்கிடலாங்க. குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடலாங்க. தேவையான இதுக்கு மெயினாக மிளகுத்தூள் தாங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போடுறேங்க. மிளகுத்தூள் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கட்டியாக அரை மணி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. கட்டியாக இதில் ஊற்றிடலாங்க. இது இந்த தேங்காய் பால்லே நல்லா வந்து சுண்டி கட்டியாக வரட்டுங்க. கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடுங்க. கட்டியாக கிரேவி கட்டியாக தேங்காய் பால் ஊற்றி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சிடலாங்க. இறக்கி வச்சுட்டு மீன் பொரிக்கலாங்க. மீன் பொரிக்க தோசைக்கல் வச்சுருக்கேங்க. இதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு கலர் ஆயிடுச்சுங்க. மீன் போட்டு அப்புறம் நல்லா ஒரு 1/4 ஹவருக்கு ஒரு பக்கம் ஒரு 10 நிமிஷம், இன்னொரு பக்கம் திருப்பி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வேகட்டும், திருப்பி போடலாம். காமிக்கிறேங்க. லைட்டாக தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டங்க. 5 நிமிஷம் வச்சு திருப்பி பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை திருப்பி போட்டுடலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க மீன். இந்த 5 நிமிஷம் இந்த பக்கம் திருப்பி போட்டு அதெல்லாம் வேகணுங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு திருப்பி 2வது பக்கமும் ஃப்ரை ஆகிடுச்சுங்க. நல்லா மீன் மசாலாவோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இலையை
நல்லா சூட்டில் இப்படி காமிச்சு எடுத்துக்கலாங்க. ஏன்னா மீன் அதில் வச்சு நம்ம வடிக்க அப்போ தான் வசதியாக இருக்கும். அதை ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவியை இப்படி போட்டுடலாம். மீனை இதில் வச்சிடலாங்க. வச்சுருக்கிற மசாலாலாம் மீன் மேலே வர்ற மாதிரி மசாலா 2 பக்கமும் ஃபுல்லாக இது மாதிரி பொரிச்ச மீன் மேலே போட்டாச்சுங்க. இதை அப்படியே மடிச்சிடலாம். இந்த மாதிரி கயிறில் நல்லா கட்டிடலாங்க. இது மாதிரி கட்டி ரெடி ஆகிடுச்சிங்க. இதை அப்படியே நம்ம இந்த தோசை தவாவில் வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் திருப்பி போட்டுடலாங்க. எடுத்துடலாங்க. இதை கட்டை பிரிஞ்சிச்சுங்க. சூப்பராக இலையெல்லாம் பாயில் ஆகி பொரிச்ச மீன் ரெடியாக இருக்குங்க. பார்க்கலாம். நம்ம சூப்பராக எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பொரிச்ச மீன். இதை சாதத்தில் அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. பாருங்கள், எடுத்து காட்டுறேன். மீன் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. பொரிச்ச மீன் கிரேவி சூப்பராக. அடிக்கடிக்கு மீன் குழம்பு மீன் வறுவல் பார்ப்போங்க. இந்த மாதிரி ஒரு பொரிச்ச மீன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாதத்தை கூட இந்த மசாலா மீன்லாம் வச்சு அப்படியே சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. பொரிச்ச மீன் ரெடிங்க. எல்லாம் பிசைஞ்சு வச்சு அப்படி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இது மீன் மட்டுமும் சாப்பிட்லாம், சாதத்தை கூட இப்படியே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காயெல்லாம் போட்டு நம்ம செஞ்சதுனால பொரிச்ச மீன் சூப்பராக இருக்குங்க. ரெடிங்க.